வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். நன்றி மறக்காத விஜயகாந்த் மேல் இவ்வளவு மரியாதையா? தாவேகா மாநாட்டில் ஒளிந்திருக்கும் ரகசியம், திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரையில் நடைபெறும் என விஜய் அறிவித்ததில் இருந்து உற்சாகத்தில் இருக்கின்றனர் அக்கட்சியின் தொண்டர்கள். குறிப்பாக மாநாடு நடத்தும் தேதி குறித்து பல்வேறு சுவாரஸ்ய தகவல்களை பகிர்ந்து வருகின்றனர். குறிப்பாக அன்றைய தினம் விஜயின் திருமண நாள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் பிறந்த நாளும் ஆகஸ்ட் 25ஆம் தேதி என்பதும், மாநாடு நடைபெறும் மதுரையும் விஜயகாந்த் சொந்த ஊர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழகத்தின் அரசியல் கட்சிகள் மிக தீவிரமாக இயங்கி வருகின்றனர். திமுகவும் அதிமுகவும் பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டன. இந்த இரு கட்சிகளும் அடுத்து தமிழகத்தில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி வருகிறது தமிழக வெற்றி கழகம். நடிகராக இருந்து அரசியல் கட்சி தலைவராக உருமாறி இருக்கும் விஜய் முதலாக அரசியல் கட்சி மூலம் மக்களை சந்திக்க இருக்கிறார். கடந்த ஆண்டு கட்சி ஆரம்பித்தாலும் வீட்டை விட்டு வெளியே வருவதில்லை, ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதி என பல்வேறு விமர்சனங்கள் விஜய் மீது வைக்கப்பட்டது. இந்த நிலையில் தேர்தல் நெருங்குவதால் நேரடியாக மக்களை சந்திப்பதுதான் கட்சியின் வளர்ச்சிக்கு உதவும் என்பதனை உணர்ந்த விஜய் தற்பொழுது களம் அரசியலுக்கு திரும்பி இருக்கிறார். பரந்தூர் விமான நிலையம் எதிர்ப்பு போராட்டம் குழுவினரை சந்தித்த நிலையில், அதற்கு பிறகு கோவை ஆலோசனை கூட்டம், திண்டுக்கல் ஷூட்டிங் ஆகியவற்றுக்கும் மட்டுமே பொது வெளிக்கு வந்தார். சிவகங்கை அஜித்குமார் காவல் நிலைய மரணம் தமிழகம் முழுவதும் பலத்த அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில், விஜய் அஜித்குமாரின் குடும்பத்தினருக்கு நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்து சமூக வலைதளங்களில் பேசும் பொருளானது. சூட்டாக சென்னையில் பிரம்மாண்ட ஆர்ப்பாட்டத்தையும் விஜய் நடத்தினார். இந்த நிலையில் கடந்த ஆண்டு விழுப்புரம் மாவட்டத்தில் நடைபெற்ற மாநாடு விஜயின் வட மாவட்ட செல்வாக்கை உயர்த்தி காட்டிய நிலையில், தென் மாவட்டத்திலும் தனது ரசிகர்கள் பலத்தை நிரூபிக்க விஜய் திட்டமிட்டார். அதற்கேற்ற போல் கடந்த செயற்குழு கூட்டத்தில் மதுரையில் மாநில மாநாடு நடைபெறும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. எப்பொழுது நடைபெறும் என்ற எதிர்பார்ப்பு நிலவிய நிலையில், திடீரென நேற்று 2வது மாநில மாநாட்டிற்கான பந்தக்கால் நடும் விழா நடைபெற்றது. சிறிய நேரத்திலேயே ஆகஸ்ட் 25ஆம் தேதி மாநாடு நடைபெறும் என அறிவித்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகரும் விஜய், விழுப்புரம் மாநாட்டை போல மிக பிரம்மாண்டமாக, ஏன் அதைவிட அதி பிரம்மாண்டமாக நடத்த வேண்டும் என்பது விஜயின் திட்டம். மாநாட்டுக்கு 20 லட்சம் பேர் திரட்டி வர கட்சி நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. பிரம்மாண்ட மேடை அமைப்பு, விஜய் நடப்பதற்கு 500 மீட்டர் நீளம் ரேம்ப் வாக், பார்க்கிங், உணவு தயாரிப்பு கூடம், மருத்துவ உதவிகள் என ஏற்பாடுகளை சிறப்பாக செய்ய நிர்வாகிகளுக்கு கூற்றுவிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் விஜய் மாநாடு நடத்தும் தேதி குறித்து பல்வேறு சுவாரஸ்ய தகவல்கள் அவரது கட்சியினர் பகிர்ந்து வருகின்றனர். அன்றைய தினம் விஜய் திருமண நாள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 1999ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 25ஆம் தேதி தான் லண்டன் வாழ் இலங்கை தமிழரான சங்கீதாவை விஜய் திருமணம் செய்து கொண்டார். அதைவிட முக்கியமாக அன்றைய தினம் தேமுதிக நிறுவனர் தலைவர் விஜயகாந்த் பிறந்தநாள் என்பதும், மதுரைதான் விஜயகாந்த் சொந்த ஊர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. விஜய் அறிமுகமான நாளைய தீர்ப்பு உள்ளிட்ட படங்கள் கடுமையாக சொதப்பி நிலையில், விஜயின் தந்தையும் இயக்குனருமான சந்திரசேகர் கடும் மன உளைச்சலில் இருந்தார். அப்பொழுது விஜயகாந்த் சந்தித்து தனது மகனின் படத்தில் கெஸ்ட் ரோலில் நடிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். சம்பளம் எதுவும் வாங்காமல் உடனடியாக அந்த படத்தில் நடித்து கொடுத்தார் விஜயகாந்த். அந்த படம் தான் செந்தூரபாண்டியன். அதற்கு பிறகு விஜயின் கெரியர் முகமதுதான் இருந்தது. அதனால் விஜயகாந்த் மீது விஜய்க்கு எப்பொழுதுமே தனி மரியாதை உண்டு. அதன் தொடர்ச்சியாக தான் அவரது மரணத்தின் போது
கூட நேரில் சென்று கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினார். இந்த நிலையில் தென் மாவட்டத்தில் தனது முதல் அரசியல் பயணத்தை விஜயகாந்த் பிறந்தநாளில், அதுவும் அவரது சொந்த ஊரில் விஜய் தொடங்கி இருப்பதாக கூறுகின்றனர் அவரது கட்சியினர். மாநாட்டில் விஜயகாந்த் குறித்து பேசினால் அது அவருக்கு மேலும் பிளஸ் பாயிண்டாக அமையும் என்கின்றனர். தற்பொழுது இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்கள் பெரும் பேசும் பொருளாக இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.